ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிற ரகசியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஆவியிலே நம் ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாய் வளரவும், ஆவியின் அடுத்த நிலைமையில ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அநேக காரியங்களை பரலோக ராஜ்யத்தின் தன்மையோடு இணைத்து பார்க்கிற கண்ணோட்டத்திலே நமக்குள்ளே தேவனுடைய ஆவி கிரியை செய்கிறதை உணர்ந்து கொள்ளவும், அதன்படி நடக்கும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் தக்கதாக தேவன் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய இருதயத்தை தேவன் பக்கம் திருப்பி அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக, ராஜ்யத்தின் சித்தத்தை செய்யத்தக்கதாக அவர் கிரியை செய்து வருகிற இந்த நாட்களுக்காய் கோடான கொடி சோத்திரம். இது பயங்கரமான காலமாய் இருக்கிறது. கடைசி காலம் என்று தேவன் எச்சரித்த காலத்துக்குள்ளே நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். கடைசி நாட்களுக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். எங்கு பார்த்தாலும் யுத்த சத்தம், எங்கு பார்த்தாலும் பஞ்சம், எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்கு பார்த்தாலும் அன்பு தணிந்து போன காலத்துக்குள்ளே, அதே போல பாதாளத்தின் கிரியைகள் பூமி எங்கும் கிரியை செய்கிற காலத்துக்குள்ளே, பூமியின் மீது இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்குள்ளே, ஜனங்களுடைய இருதயத்தில் காரிருள் வெளிப்படுகிற காலத்துக்குள்ளே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்திற்கு என்று தேவன் வைத்திருக்கிற இந்த கடைசி கால ராஜ்யத்தின் தன்மையை நாம் அறிந்து அதன்படி நாம் செயல்படுவோம் என்றால் நாம் உன்னதமானுடைய மறைவிலே மறைக்கப்பட்டு இவை எல்லாவற்றையும் காணுகிறவர்களாய் இருப்போமே தவிர இவை நம் மீது கிரியை செய்யக்கூடாதபடி நாம் மூடப்பட்டு அவருடைய பாதுகாப்பின் அண்டையிலே நாம் கடந்து போவோம். ஏனென்றால் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளினாலே இதை நமக்கு வேதத்தின்படி எச்சரித்திருக்கிறார். கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் என்று. இது கடைசி காலம் என்றும் அந்தி கிறிஸ்துவின் வருகை குறித்தும் ஆராய்ச்சி செய்கிற நாம் தேவனுடைய காரியம் நமக்குள்ளே வரும்போது நாம் எப்படி பாதுகாக்கப்படுவோம் என்பதையும், தேவனுடைய வல்லமை இந்த கடைசி இக்கட்டான நாட்களில் எப்படி வெளிப்படும் என்பதை குறித்து ஆராய்வது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் வேதத்திலே தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய பட்டணத்தார், தெசலோனிக்க பட்டணத்தாருடைய காரியங்களை எல்லாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் வேத வசனம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து அதன் காலத்தோடு அதை ஒப்பிட்டு அந்த காலத்திற்கேற்ப தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே கூட நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால், இது கடைசி காலமா இருக்கிறது என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ரகசியங்களை அறிந்து அதற்கேற்ப நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அதற்கேற்ப நாம் தேவ ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுதுதான் இவை பூமி எங்கும் பிரவாகிக்கும் பொழுதும், பூமி எங்கும் இருள் மூடும் பொழுதும் தேவன் தன் ஜனத்தை அவருடைய வெளிச்சத்தின் பாதையில் நடத்தி அவருடைய மகிமைக்குள்ளே அவர் மறைத்து வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான் வேதத்திலே எகிப்து தேசத்தையும் கோசேன் நாட்டையும் தேவன் வேறு பிரித்தி காட்டுகிறார். தன்னுடைய ஜனங்கள் வாழுகிற அந்த கோசேன் பகுதியில், அந்த கோசேன் பட்டணத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சமும் ஒரு மகிமையும் ஒரு களிப்பும் சந்தோஷமும் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் எகிப்திலே அந்த வாதைகளால் ஜனங்கள் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் காரிருளால் மூடப்பட்டு கொண்டும் உடல் முழுதும் பருக்களால் இருந்து கொண்டும் தவளைகளாலும் தங்களுடைய சகல காரியங்களும் நெருக்கத்திலும், அது மாத்திரமல்ல தன்னுடைய அதாவது முதல் பேரான குமாரனை இழந்து கொண்டு புலம்பலும் கூக்குரலுமாய் இருந்த அதே காலகட்டத்தில் தான் கோசேன் நாட்டிலே தன் ஜனத்துக்கு அவர் சகலவற்றையும் கொடுத்து தன்னுடைய மகிமினால் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். இது நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு அடையாளம். ஏனென்றால் கடைசி நாட்களிலும் அவர் தன்னுடைய மனவாட்டியை தன்னோடு இணைத்து கொள்ளும் பொழுது தன் மனவாட்டிக்கு தன்னுடைய முக வெளிச்சத்தினால் அவர் ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணி, ஒரு பரலோக பாதுகாப்பை உண்டு பண்ணி அதன் மத்தியிலே அவர்களை பூரணமாய் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதற்காக தான் இந்த கடைசி நாட்களிலே கூட தேவன் நமக்கு தன்னுடைய ராஜ்யத்தின் தன்மையை வெளிப்படுத்தி அதன்படி நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆயத்தம் என்பது நாம் ஆயத்தப்படுவது அல்ல, நாம் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளுவது அல்ல, நாம் எல்லாவற்றையும் ஒழுங்கீனமான காரியத்தை ஒழுங்குபடி கொள்வது மாத்திரம் ஆயத்தம் அல்ல. தேவன் விரும்புகிற வழிகளில் நாம் நடக்கிறோமா என்பதை உணர்கிற உணர்வு நமக்குள்ளே வெளிப்படும் பொழுதுதான் நாம் அவருடைய பாதையிலே ஆயத்தப்படுகிறோம் என்ற ஒரு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுதுதான் நாம் நீதியின் பாதையிலே சென்று நீதியின் கிரீடத்தை பெறுகிறவர்களாய் மாறுவோம். அல்லது என்றால் நாம் ஆயத்தப்படுகிற காலம், ஆயத்தப்படுகிற நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், நாம் வேணால் மாம்சத்தின்படி அதை நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுமே தவிர, அல்லது நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது நமக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தையோ அல்லது ஒரு
எதிர்பார்ப்பையோ பூர்ணப்படுத்துமே தவிர அது தேவன் பார்வையிலே அப்படி செயல்படாது. அதனால் நாம் மிகவும் நிதானித்து அறிந்து விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விழிப்பு என்பது 24 மணி நேரம் நம் கண்களை திறந்து ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, ஆவியிலே நம்முடைய சிந்தையிலே நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த விழிப்பு என்பது எதன் அடிப்படையில் புறப்படும் என்றால், ஒரு காரியம் நமக்கு முன்னே நடக்கும் பொழுது, ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள் நமக்கு முன்னே கண்ணுக்கு தெரியும் பொழுது, நாம் அந்த சூழ்நிலைகளின்படி அந்த காரியத்தை பார்க்கிறவர்களாய் இல்ல, அதற்கு பின் நடக்கிற காரியத்தை, அதை தேவன் எதற்கு இந்த நாட்களில் அனுமதித்திருக்கிறார், இதில் நமக்கு என்ன காரியத்தை அவர் செயல்படுத்துகிறார் என்பதை நாம் விழிப்புள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஆவியானவர் நம்மோடு இணைக்கப்பட்ட அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய உணர்வின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துவார். இல்லை என்றால் அது நடக்கிற ஒரு நிகழ்வாய் இருக்குமே தவிர அதை குறித்து யாவரும் என்ன வார்த்தை பேசுகிறார்களோ அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபமாய் மாறிவிடும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். அதனால்தான் கடைசி நாட்களிலே கர்த்தர் தன்னுடைய ஆவியினாலே இதை நமக்கு எச்சரித்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு எச்சரிக்கையான செய்தியா இருக்கிறபடினால் நாம் விழிப்புள்ளவர்களாய் இருந்து கடைசி காலத்தில் நம்முடைய ஆத்மாவை தப்புவிக்க வல்லவர்களாய் இருக்கிற அவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே கூட இந்த 7 ஆவிகளை குறித்து நாம் கடந்த நாட்களிலிருந்து ஒரு 2 வாரங்களாக 3 வாரங்களாக இதை நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு கடைசியாக 7வது ஆவியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், முதல் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் இந்த 7 ஆவிகள்: உணர்வின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர், கர்த்தரை அறிகிற அறிவின் ஆவியானவர், தெளிந்த புத்தியின் ஆலோசனையின் ஆவியானவர், 6வதாய் வெளிப்படும் பொழுது பெலத்தின் ஆவியானவர், 7வது காரியம் அன்பின் ஆவியானவர். ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்படும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவருடைய 6 ஆவிகளை குறித்து மாத்திரமே அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் ஞானத்தையும் உணர்வையும் உடையவராய், இப்படிப்பட்ட காரியங்கள், பெலத்தின் ஆவியானவராய், இப்படிப்பட்ட காரியங்கள், ஆலோசனையின் தன்மை, இப்படிப்பட்ட காரியங்களாய் தான் அதில் காரியங்கள் காட்டப்படுகிறதே தவிர இந்த அன்பின் ஆவி அப்படின்னு ஸ்பெசிஃபைடா, அதாவது அதை விசேஷித்த விதமாய் அது அந்த இடத்துல சொல்லப்படவில்லை. ஏன் என்றால் இந்த அன்பின் ஆவி என்பது வெளிப்படையாக பகிரங்கமாய் வெளிப்படக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அவர் நம்மீது கொண்ட அன்பினால் தான் இந்த பூமியில அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு இந்த நாளிலே கூட நாம் அந்த காரியங்களை நினைவு கூறுகிற நாட்களில் தான் கடந்து வந்திருக்கிறோம், நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். பெரிய வெள்ளி என்றும் ஈஸ்டர் நாட்களை நாம் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தின நோக்கம், அவர் தன்னுடைய ஆதீனத்தில் நம்மீது வைத்திருக்கிற அன்பினால், அந்த அன்பினாலே அவர் மனுஷகுமாரனாய் பூமியிலே தன்னுடைய சரீரத்தாலும் தன்னுடைய சிந்தையினாலும் தன்னுடைய ஆவியினாலும் நமக்கு அந்த காரியத்தை, அவரோடு இணைக்கப்படத்தக்கதான அந்த வியாதிகளை, அந்த காயங்களை, அந்த மீறுதல்களினால் அடிப்பட்ட அந்த வாதைகளை தான் சுமந்து கொண்டு அந்த சுமப்பதின் மூலமாய் நமக்கு ஒரு பூர்ணமான விடுதலையை கட்டளையிட்டு நம்மிடமாய், நாம் அவரிடமாய் இணைக்கப்படத்தக்கதான ஒரு வழிகளை நமக்காக உண்டாக்கினார். தேவன் அதை வைத்ததுக்கான நோக்கம் என்ன? நாம் வருடம் அதை நினைவு கூறுவதற்காக மாத்திரமல்ல, அவர் அடிக்கப்படும் பொழுது அந்த அடியே பார்க்கும் பொழுது, எல்லாரோட சிறு வயதில கூட அந்த காரியங்களை காட்டும் பொழுது அந்த கண்களிலே ஒரு நமக்கு, ஐயோ தேவன் நமக்காக எப்படி அடிபடுகிறார், அந்த சிலுவையில் எப்படி அறையப்படுகிறார் என்பதை பார்க்கும்பொழுது அந்த காட்சி நம்முடைய கண்களை குலமாக்கி விடுகிறது. ஆனால் அது முடிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதை கடந்து போகிறவர்களாய், அடுத்த காரியத்தை உலகத்தோடு நாம் இணைத்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அப்படிப்பட்ட சிலுவை காட்சி, சிலுவையில் அறையப்பட்ட நோக்கத்தை எதற்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், இந்த சிலுவை நம்மை ஜெயத்தை நோக்கி, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலை நோக்கி நடத்தப்பட வேண்டும் என்பதை நோக்கிதான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். ஏனென்றால் மரித்திருந்த நமக்காக அவர் சதா சர்வகாலம் உயிரோடு இருக்கிற அவர் வல்லமையினாலே அவர் பூமியில இறங்கி அந்த மரணத்தினாலே நமக்கு ஜெயத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்தால் விழுங்கப்பட்ட நம்மை அதே பாதாளத்திலே சென்று அவர் நம்மை உயிர்த்தெழ வைத்து நம்முடைய சகல காரியத்தையும், பாதாளத்தின் வாசல்களை மூடி அதன் தலையை நசுக்கி போடுகிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனுடைய காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டோமானால், நாம் அவர் என்ன வழிகளில் நம்மை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த வழிகளில் நாம் அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இதுதான் மணவாளன் விரும்புகிற மணவாட்டியாய் நம்மை மாற்றிக்கொள்வது. இந்த கடைசியாக வெளிப்பட போகிற இந்த அன்பின் ஆவி சகலவற்றையும் பகிரங்கமாக பூமியிலே கிரியை செய்கிற ஆவியாய் இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா,
இந்த அன்புதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் இருக்கிறது. நீங்க புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுதும் சரி, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுதும் சரி, இந்த ஆவியானுடைய செய்கை எப்படி பகிரங்கமாய் புறஜாதிகள் மத்தியிலும் பூமியின் குடிகள் மத்தியிலும் வெளிப்படுகிறதோ, அந்த வெளிப்பாடு தான் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் ஆவியின் வெளிப்பாடாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அது பராக்கிரமமாய் வெளிப்பட்டது. அவருடைய வலது கரத்தின் பராக்கிரமம், அவருடைய முக்கியத்தின் வெளிப்பாடு, அவர் தன் ஜனங்களுக்காக எப்படி எழும்பி வைராக்கியமாய் வெளிப்படுகிறார் என்ற வெளிப்பாடு அநேக ஜனங்களுடைய பூமியின் குடிகளுடைய எதிரிகளுடைய இருதயங்களிலே ஒரு பயத்தை கொண்டு வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் அன்பின் ஆவியானவர் வெளிப்படும் பொழுது அவர் பரலோக ரகசியங்களையும் இன்னும் ஆவியின்படி இணைக்கப்படுகிற காரியங்களையும் அவர் அதிகமாய் வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். அதனால்தான் இந்த ரெண்டு பகுதிகளிலும் இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டே இருக்கிறது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் எழும்புகிற தலைமுறை இந்த ரெண்டு காரியத்தையும் இணைக்கப்பட்ட தலைமுறையை தான் எழும்பும். அப்ப எப்படிப்பட்ட காரியமா எழும்பும் என்றால், நமக்கு ரெண்டு காரியங்கள் எப்பவுமே கொடுக்கப்படுகிறது. நீங்க வேதத்திலே பார்க்கும்போது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்பொழுது எலும்பு பள்ளத்தாக்கு, எசேக்கியா தீர்க்கதரிசியோட காரியத்துல தேவன் அவரை எலும்பு பள்ளத்தாக்கின் வழியாக நடத்தும் பொழுது அந்த எலும்பு பள்ளத்தாக்கை நோக்கி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்றார், நீங்க தான் அதை அறிந்து கொள்வீங்க. அப்ப அவர் சொல்லும் பொழுது இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அப்ப அவர் அந்த உயிரடைவதற்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவருடைய ஆவியை உள்ளே பிரவேசிக்க தொடங்கும் பொழுது அவை உயிரடையும். அவை மரித்து போன நிலையில ஒன்றோடு ஒன்று ஒட்டி போகாது, அதாவது தேவனோடு இணக்கமாய் நிற்காது அந்த எலும்புகள், ஒரு கால் எலும்பு ஒரு கையெலும்பு அதுல இருக்க பசை எதுவுமே இல்லாதபடி உலர்ந்து போயிருக்கு. அதனால எந்த காரியமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட எலும்பு பள்ளத்தாக்கிலே அவருடைய ஆவி இறங்கும் பொழுது அங்கு என்ன செயல்படுகிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள். அப்போ மகா சேனையா அவர்கள் நிற்கத்தக்கதாக அவர்களுக்குள் எப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறுச்சு அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது 8ஆம் வசனத்துல தெளிவாய் சொல்லுகிறது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகள் மாம்சம் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, பின்பு அவை ஆனால் ஆவி இல்லாதிருந்தது. அப்ப தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்க தொடங்கும் பொழுது முதலாவது அவைகள் நரம்புகளினாலும் மாம்சத்தாலும் மூடப்பட்டு மேற்புறம் தோலினால் மூடப்பட்டு, இந்த தோலின் அடையாளம் அவருடைய மகிமை மூடப்படுகிறதான அடையாளம். அப்ப இந்த மாம்சமும் அவருடைய புதிய மாம்சம், அவருடைய சிந்தை வைக்கப்பட்டு, நரம்பு என்பது எல்லாவற்றும் கூட்டி கட்டுகிற ஒரு தன்மை, ஒரு நித்திய சுவிசேஷத்தின் அடையாளம். இது யாவும் இணைக்கப்படும் பொழுது அவருடைய ஆவி இறங்கும் பொழுது அவை உயிரடைந்து மகா திரளான சேனையாய் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற சேனையாய் நின்றது. அப்ப இது எப்படிப்பட்ட வெளிப்பாடா இருக்கிறது என்றால், இப்ப மற்ற 6 ஆவிகளுடைய செயல்பாடுகளும் நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கு. நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. அது வெளிப்படையான ஒரு தன்மையாய் இருக்காது. ஏன்னா இந்த 6 தன்மையுமே உள்ளடங்கிய தன்மையாய், என்னை பலப்படுத்துகிற தன்மையாய், எனக்குள்ளே கிரியை செய்கிற தன்மையாய், நான் என்ற காரியத்தை மாற்றி நாமாய் இணைக்கப்படுகிற காரியமாய் தான் அது கிரியை செய்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே. இது எப்படி இணைக்கப்படும்? வெளியில கொண்டு வரும் பொழுது சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இது எப்படி இணைக்கப்படும் என்றால், இந்த அன்பின் ஆவியானுடைய கயிறுகளால் கட்டப்படும் பொழுதுதான் அது இணைக்கப்படும். அப்ப தேவன் 2 காரியத்தை இதுல செயல்படுத்துகிறார். அக்கிரமத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு மரணித்த நம்மை அந்த கயிறுகளை அறுத்து அன்பின் கயிறுகளினாலே நம்மை அவர் கட்டுகிறார். இந்த அன்பின் கயிறுகள் தான் இணைந்து கட்டுகிற ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை. இந்த இணைந்து கட்டுகிற அவருடைய வாசஸ்தலம் கிறிஸ்துவினாலே நாம் இசைவாய் கூட்டி கட்டப்படுகிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ அவருடைய வாசஸ்தலமாய் நாம் இசைவாய் கூட்டி கட்டப்படும் பொழுது, இந்த கட்டுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அன்பின் கயிறுகளினால், அன்பின் ஆவியானுடைய கயிறுகளினாலே நாம் கட்டப்படுகிறோம். இதுதான் பூமி அனைத்தின் மேலும் பிரஸ்தாபப்பட போகிற அவருடைய தன்மையின் அடையாளமாய் இருக்கிறது. இந்த ஆவியானுடைய செயல்பாடுகள் வெளிப்பட தொடங்கும் பொழுதுதான் இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்பதை பூமியின் கொடிகள் அணிந்து கொள்வார்கள். இவர்கள் கட்டப்படுகிற இவர்களுக்குள்ளும் இவர்தான் கர்த்தர் என்று அறிந்து அவரை உயர்த்த தொடங்குவார்கள். அது வரைக்கும் இந்த காரியங்கள் ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலும்
கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒரு எப்பவுமே தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் வரை அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார் மறைவிடங்களில். எப்பொழுது அந்த காலம் நிறைவேறுகிறதோ அப்பொழுது அந்த மறைவிடத்தை விலக்கி தன்னுடைய அன்பின் கயிறுகளினாலே கட்டும் பொழுது எங்கெல்லாம் அவருடைய மணவாட்டிகளாய் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்களோ அந்த மணவாட்டிகளை அவர் இணைத்து அவருடைய கிறிஸ்துவின் வாசஸ்தலங்களுக்குள்ளே அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். இதைதான் அவர் இந்த கடைசி நாட்களிலே எழும்ப போகிற சந்ததியின் கிரியையாய் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற அனைத்தின் படிதான் இந்த பூமியின் செய்கைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தின் தன்மைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தின் முடிவு உண்டாகி கொண்டே இருக்கிறது. மனுஷன் எதையெல்லாம் தன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது, வல்லரசுகள் எதையெல்லாம் தன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது, நாம் இதுல பெரிய ஜாம்பவான்கள் என்று நினைக்கிறார்களோ, இன்றைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அவர்கள் கண் முன்னே அவர்கள் கட்டின கோட்டைகள் எல்லாம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது யாரால் உண்டாகிற காரியம் என்று நினைக்கிறீர்கள்? இது கர்த்தர் இனின்று யுத்தம் செய்கிறார், அவர் நியாயம் செய்கிறார். இதை யாரால் அறிந்து கொள்ள முடியும் என்றால் எல்லாராலும் அறிந்து கொள்ள முடியாது. யாருடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களால் இந்த காரியம் அறிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய ஆவினாலே, இந்த அவர்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவினாலே இதை பகுத்து அறிந்து இது இந்த காரியம், இதை தேவன் செய்கிறார் என்பதை அறிந்து அவர்கள் மன தைரியத்தோடு தேவனை துதிப்பார்கள். இந்த ஆவினால் இயக்கப்படாத மற்றவர்கள் எப்படிப்பட்ட காரியமா இருப்பால்? பயத்தின் ஆவினாலே பிடிக்கப்பட்டு, திகளின் காரியத்தினாலே பிடிக்கப்பட்டு, வியாதின் ரோகத்தாலே பிடிக்கப்பட்டு, சோர்ந்து போய் எப்பொழுதும் நெகட்டிவான, அதாவது தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராக இருக்கிற அவபக்தியான வார்த்தையினாலே தங்களை நிரப்பிக்கொண்டு சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருங்கள். விழிப்பு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த விழிப்பின் தன்மை நம்முடைய சிந்தை விழிப்புள்ளதா இருக்கும் பொழுதுதான் மணவாளன் வருகிற சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். மணவாளன் வருகிற காலங்களை, வேளைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இது மணவாளனின் காலம் என்பதையும் அவரே எழும்பி கிரியை செய்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் பூமிக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர்தான் பூமியின் குடிகளுக்கு எல்லாம் ராஜா. அவரை இல்லாமல் பூமியிலே ராஜா வேறு இல்லை. அப்ப நீதியின் ராஜாவாய் அவர் இறங்கி வரும் பொழுது, நீதியின் வாசல் வழியாய் அவர் பிரவேசிக்கும் பொழுது, அவர் சகல ஜனங்களுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு, சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு அவர் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்களை அடக்கி ஒடுக்கின துன்மார்க்கனுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் அவர் தன் நீதியை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இதை யாரெல்லாம் உணர்ந்து கொள்வார்கள் என்றால், யாரெல்லாம் அவருடைய மனவாட்டிகளாய் தேவன் அவர்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ, பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும், வலதுபுறம் இடதுபுறம் மேற்கு கிழக்கு என்று 4 திசைகளிலும் 8 திக்கிலும் அவருடைய மனவாட்டிகளாய் தேவன் யாரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அவர்களுக்குள் இந்த கிரியைகள் செயல்பட தொடங்கும். இதுதான் தேவன் சொல்லுகிற சத்தியத்தின் தன்மையாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் எந்த இடத்திலுமே ஒரு தேசத்துக்கும் ஒரு இனத்துக்கும் மட்டும் தன்னை பிரதிநிதியாய் நிறுத்தவில்லை. அவர் பூமியின் சகல இடங்களிலும், அவர் பூமிக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறபடினால்தான் கடைசி நாட்களிலே பூமியின் சகல குடிகளும் அவரை நோக்கி பார்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த குறிப்பிட்ட இனம்தான், இந்த குறிப்பிட்ட ஜனம்தான் என் ஜனம் என்று அவர் எப்பொழுதுமே முத்தரித்தது இல்லை. அது ஒரு அடையாளமாய் நிறுத்தப்பட்ட காரியம் மாத்திரமே தவிர அதுதான் முடிவு அல்ல. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர். சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்றே கொடுக்கப்பட்டபடியினால் பூமியின் சகல சுவாசமுள்ள யாவும் அவருக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. அவர் ஒரு பாட்டுக்கு மட்டும், ஒரு தேவைக்கு மட்டும், ஒரு பகுதிக்கு மட்டும் தேவன் அல்ல. அவர் பூமிக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறபடினால் இதை எந்த மனிதன் அறிந்து கொள்ளுகிறானோ, இதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், நம்முடைய இந்த ஜென்ம சரீரத்தினால் விளைகிற அந்த ஆலோசனையினாலும் யோசனைகளினாலும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது பகுதி பகுதியாய் பிரிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அது தன்னுடையது, தன்னுடைய காரியம் என்றுதான் தன்னை எப்பொழுதுமே பிரித்து காட்டும். தேவனுடைய காரியமும் தனக்கு மட்டும்தான் பிரித்து காட்டும். ஆனால் தேவனுடைய ஆவியினால், உயிர் தழப்பட்ட வல்லமையின் ஆவியினாலே நிரப்பப்பட்ட மனுஷன் மாத்திரம்தான் அதை பிரித்து பார்க்காமல் இணைத்து பார்க்கிற செய்கை உள்ளவர்களாய் மாற முடியும். இதைதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும் பொழுது அன்பை குறித்து அவர் தெளிவாய் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது, நான் மனுஷர் பாஷைகளில் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும்
ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, மனுஷர் பாஷைகளில், தூதர் பாஷைகளில், அந்நிய பாஷையில, அபிஷேகத்திலே நிறைந்திருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், இந்த அன்பின் ஆவியானுடைய இணக்கம் நமக்குள்ளே கிரியை செய்யாவிட்டால், நம் தனித்தனியாய் சத்தமிடுகிற ஓசை வெண்கலம் போலவும், அதாவது நம்முடைய சத்தம் வெண்கலத்தை போல வெளிப்பட்டாலும் அந்த வெண்கலம் எப்படி இருக்கும் என்றால் அதிலே அந்த இணக்கம் இல்லாதபடியினாலே அது தனித்து ஓசை எழுப்புகிறதாய் அல்லது வெறும் ஓசையை மட்டுமே எழுப்புகிறதா இருக்குமே தவிர அது தன் கிரியை, தேவன் செயல்படுத்துகிற கிரியை முடிக்க விடாமல் தனித்தனியாய் நின்று காரியங்களை செயல்படுத்துகிறதா இருக்கும். அது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. தேவன் ஒரு காரியத்தை இணைக்கிறார் என்றால் அதற்கு தடை ஒன்றும் இல்லை. தேவன் ஒரு காரியத்தை பிரித்தார் என்றால் அதை இணைப்பவனும் ஒருவனும் இல்லை. அப்ப இந்த அன்பின் ஆவியானுடைய தன்மை வெளிப்படும் பொழுதுதான் தேவன் இணைத்து அவருடைய ராஜ்யத்திலும் அவருடைய இஸ்ரவேலின் சேனையின் கர்த்தராய் அவர் நின்று சகல ஜனங்களையும் அவருக்குள்ளே இணைத்து அவருடைய சேனைகளாய் அவர் எழும்ப பண்ணுவார். அதனால அந்த சேனைகளுக்கு அவர் பேர் சொல்லும் பொழுது அவர் தனித்தனி பேராய் சொல்லவில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் என்று சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார், அவருடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறார். ஏன் அதை ஒருமைப்படுத்தி அவர் பேசுகிறார் என்றால் அவர் ஒருமனப்பாட்டின் ஆவியினாலே, எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் தன்மை ஒருமனப்பாட்டினாலே இணைக்கப்படுகிறதோ நாமும் அப்படி இணைக்கப்பட வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். நான் இந்த காரியத்தை சேர்ந்தவன் என்பதும், இப்படிப்பட்ட நான் பெண்டிகாஸ்ட் என்று தன்னை வேறுபடுத்தி காட்டவும், நான் இந்த பிரிவு என்று வேறுபடுத்தி காட்டவும் தேவன் விரும்பவில்லை. அப்படிப்பட்டவன் இன்னும் அவன் ஆவியிலே அந்நிய பாஷைகளை பேசினாலும் அவன் எப்படிதான் இருக்கிறான்? சத்தமிடுகிற வெண்கலம், ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் தான் இருக்கிறானே தவிர அவன் ஆவின் இணைப்புக்குள் வராதவனாய் இருக்கிறான். அப்படி இருக்கிறவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் செய்வார்களே தவிர இந்த இணைப்புக்குள் கடந்து வராதபடியினால் அந்த அன்பின் ஆவியானுடைய வெளிப்பாடு அவர்களுக்கு பூர்ணமாய் கிரியை செய்யாது. அவர்களை தேவன் இவர்கள் என் ஜனம் என்று முத்தரிக்கவும் முடியாது, என் ஜனம் என்று சொல்லிக்கொள்ளவும் முடியாது, நாம் அவர்கள் தேவன் என்றும் சொல்லிக்கொள்ள முடியாது. நாம் இதெல்லாம் செயல்படுத்தினாலும் இந்த முடிவு நமக்குள்ளே வரவில்லை என்றால் நமக்குள்ளே என்ன கிரியை செய்யாது. நமக்குள்ளே மலையே பேர்க்கத்தக்கதான விசுவாசம் வரட்டும் நமக்குள்ளே. அதனால்தான் தெளிவாய் இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிரு, ரகசியங்களை அறிகிற அறிவை, கர்த்தரை அறிகிற அறிவை உடையவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆனால் இது எல்லாம் இருந்தும் அன்பு உனக்கு இல்லை என்றால் நீ என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த அன்பின் வெளிப்பாடு எப்படியாய் காணப்படுகிறது என்றால் நீடிய சாந்தம், தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் விசுவாசிக்கும், சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். ஏன்னா தெளிவாய் இதுல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த அன்பு தான் ஒரு காலமும் ஒழியாது. ஏன்னா இந்த அன்பின் உருவமாய், அன்பின் தன்மையாய் தன்னை வெளிப்படுத்துகிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த அன்பின் தன்மை அவர் நம் மூலமாய் அவர் நமக்குள் இருந்து அவர் வெளிப்படுகிறார் என்றால் இது எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கும் என்றால் அவருடைய குணாதிசயத்தின் தன்மை நமக்குள்ளே வெளிப்பட தொடங்கும். நீடிய சாந்தம் நமக்குள்ளே வெளிப்படும், தயவு வெளிப்படும், பொறாமை இல்லாத குணங்கள் வெளிப்படும், புகழ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிற தன்மை இருக்காது, தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற இருமாப்பு இருக்காது, அயோக்கியமான காரியங்களை செய்ய நாடாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது. இது எல்லாமே அவருடைய குணாதிசயங்களை ஒற்றிருக்கிறது. இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே வர தொடங்கும் பொழுது இந்த பிணைப்பு தான் ஒன்றோடு ஒன்று கட்டப்படுமே தவிர இப்ப நம்ம ஒரு நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒருவருடைய குணம் இன்னொருக்கு கிடையாது. அந்த குணங்கள் இணைக்கப்படாது. கணவன் மனைவியா இருந்தாலுமே கணவனுடைய குணங்கள் வேறு, மனைவியோட குணங்கள் வேறு. ஆனால் இந்த அன்பின் ஆவியானவர் இறங்கும் போது மட்டும்தான் மணவாளனின் குணம் மணவாட்டிக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும். அப்பொழுதுதான் அவர்கள் பிணைக்கப்படுவார்கள். ஒரே குணம், ஒரே குணத்தை உடையவர்களாய், அதாவது ஒரே ரூபத்தை, ஒரே சாயலை உடையவர்களாய் அவர்கள் மாற்றப்படுவார்கள். இந்த சாயல் தான் பூமி எங்கும் பரவ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது அன்பின் ஆவியானவராலே கிரியை செய்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இரண்டாவது ஒரே ஒரு காரியம், ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். இந்த ரெண்டு காரியத்துல ஜென்ம சரீரம் முந்தினது, ஆனால் நம்ம ஜென்ம சரீரத்தின்படி தான் இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய சரீரம் தான் உயிர்ப்பிக்கிற கர்த்தருடையது. அப்போ அந்த மரித்த சகலவற்றிலும் இருந்து அவர் நம்மை உயிர்ப்பித்து
அழியாமை தரித்து கொள்ளவும் பலமுள்ளதாய் எழுந்திருக்கவும் இன்னும் மகிமையுள்ளதாய் காணப்படுமான தன்மையை நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய தொடங்கும் பொழுது இந்த பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட தொடங்கும். ஆதலால் இந்த கடைசி நாட்களிலே நம்மை தேவன் நிர்ணயித்தது, அவர் நம்முடைய மணவாளனை நமக்குள்ளே வருகிற நோக்கம், அவர் என் மணவாளன், எனக்குள்ளே அவர் வந்திருக்கிறார் என்றால், என்னை அவரோடு இணைத்திருக்கிறார் என்றால் மணவாளனின் குணத்தை வெளிப்படுத்துகிற மணவாட்டியாய் நாம் மாறுவோம். அந்த அன்பு நமக்குள்ளே இருந்து வெளிப்படும் பொழுது அது பாய்ந்து ஓடுகிற இடத்திலெல்லாம் ஒரு ஆரோக்கியம், அது பாய்ந்து ஓடுகிற இடத்திலெல்லாம் ஒரு அன்பின் வெளிப்பாடு, பாய்ந்து ஓடுகிற இடத்திலெல்லாம் தீங்கு இருள் மாறி போகிற ஒரு தன்மை, பலவீனங்கள் மாறி போகிற ஒரு தன்மை, அழிவு மாறி போகிற ஒரு தன்மை, சுகவீனங்கள் மாறி போகிற ஒரு தன்மை. இந்த நாளிலே கூட நம்ம இதற்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்தம் உள்ள எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த வேளைக்காய் நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இந்த 7 ஆவிகளை குறித்து வெளிப்படுத்தி இதனுடைய ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தினபடினால் நன்றி அப்பா. இந்த அன்பின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே கடந்து வருவாராக. உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே பாய்ந்து ஓடட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஜென்ம சரீரங்களை நாங்கள் விதைக்கிறோம் அப்பா. இந்த ஜென்ம சரீரம் இனி ஆண்டவரே அப்பா சுயத்தின்படி கிரியை செய்யாதபடி ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்பா எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய நீர் உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பின் குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள வெளிப்படத்தக்கதாக, எங்களுடைய குணங்கள் அல்ல அப்பா அவை குறைவுள்ளவைகள், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்று சொன்னீரே கர்த்தாவே. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவீராக கர்த்தாவே. உடைய வல்லமையில கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டு இதற்காக ஒப்புக் கொடுத்த உங்களுடைய ஜனங்களுக்குள்ள உடைய அன்பின் ஆவியானவர் பூரணமாய் கிரியை செய்வாராக ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவாராக. பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.